Dear students, I am going to explain about applications of Gauss law. Gauss law ஓட application பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த Gauss law யூஸ் பண்ணி ஈஸியா என்ன கால்குலேட் பண்ணலாம்னா electric field கால்குலேட் பண்ணலாம். First application, electric field due to an infinitely long charged wire. ஒரு முடிவிலா நீளமுடைய ஒரு charged wireனால produce ஆற electric field தான் find out பண்ண போறோம். அதுக்கு நம்ம ஒரு infinitely long charged wire construct பண்ணுவோம். அதை சுற்றி electric field produce ஆகும். நம்ம அதில் ஒரு particular point P construct பண்ணுவோம். அந்த P point electric field find out பண்ணலாம். அந்த P point அந்த charged wireலேருந்து R distance இருக்க மாதிரி construct பண்ணிடலாம். Next, lambda is the linear charge density. Lambda என்ன linear charge density ன்னு சொல்லும். அதோட formula lambda equal to Q enclosed by L. Q enclosed என்ன இந்த wire present ஆக charge, L என்ன length of this wire. அதை நம்ம substitute பண்ண என்ன find out பண்ணலாம்னா linear charge density find out பண்ண முடியும். இதோட definition charge per unit length. Charge per unit length. Suppose 1 meter wireல எவ்வளவு charges present ஆயிருக்கு அது நம்ம என்னன்னு சொல்லலாம்னா linear charge density. அதோட symbol lambda. Next அதே diagram தான் என்ன diagramனா infinitely long charged wire. அதில் 2 elements consider பண்ணுறோம். One of the element A1, another one element A2. First இந்த element நம்ம என்னன்னு சொல்றோம்னா charge element. இதுவும் charge element தான். இந்த charge element ஓட ஏரியா A1, இந்த charge element ஓட ஏரியா A2. இந்த A1 charge elementனால P பாயிண்ட்ல electric field direction இந்த directionல வரும். அதே மாதிரி A2 charge elementனால P பாயிண்ட்ல electric field direction இந்த directionல வரும். இது ரெண்டுக்குமே உள்ள resultant direction அதுக்கு சென்டர்ல இந்த மாதிரி வரும். அதை நோட் பண்றது தான் E vector. நெக்ஸ்ட் அதே மாதிரி இது R டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இதுல இருந்தேன்னா அந்த சார்ஜ்டு வயர்ல இருந்து R டிஸ்டன்ஸ்ல இந்த P பாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி சார்ஜ்டு வயர்ல இருந்து R டிஸ்டன்ஸ்ல ஸ்மால் லெட்டர் R டிஸ்டன்ஸ்ல Q பாயிண்ட் கன்சிடர் பண்ணோம். அந்த Q பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ற போறோம். A1 சார்ஜ் எலிமெண்ட்னால Q பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல வரும். அதே மாதிரி A2 சார்ஜ் எலிமெண்ட்னால Q பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல வரும். ரெண்டுக்கும் உள்ள ரிசல்டன்ட் டைரக்ஷன் அதுக்கு சென்டர்ல இந்த மாதிரி வரும். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன். இதே மாதிரி தான் இங்கேயும் வரும். இந்த P பாயிண்ட்லையும் Q பாயிண்ட்லையும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நோட் பண்ணும்போது ரெண்டுமே சேமா வரும். அதனால இதை ஒரு சர்க்கிள் ஷேப்ல வரைகிறோம். நெக்ஸ்ட் அந்த சர்க்கிளில் R பாயிண்ட்லையும் S பாயிண்ட்லையும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அந்த பாயிண்டில் நம்ம கால்குலேட் பண்ணாலும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னு சேமாக இருக்கும். அதனால் இந்த சார்ஜ்டு ஒயரை சுற்றி ஒரு சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணுறோம். அந்த சர்ஃபேஸ் சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸ். என்ன சர்ஃபேஸ்? சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணுறோம். இது இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ்டு ஒயர். நெக்ஸ்ட்டு இந்த என்னென்னா சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸ். அந்த காசியன் சர்ஃபேஸில் இந்த பார்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கர்வ்டு சர்ஃபேஸ்னு சொல்லுவோம். இந்த பார்ட்டை டாப் சர்ஃபேஸ், இது என்னன்னு சொல்லுவோம் பாட்டம் சர்ஃபேஸ். இந்த சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸோட லென்த் என்னென்னா கேபிட்டல் லெட்டர் எல். நெக்ஸ்ட் என்னென்னா இந்த சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸில் நம்ம இதில் ஒரு ஏரியா ஸ்மால் ஏரியா கன்சிடர் பண்ணுறோம். அது கர்வ்டு சர்ஃபேஸில் ஒரு ஸ்மால் ஏரியா கன்சிடர் பண்ணுறோம். அந்த பாயிண்ட்லேருந்து அதோட என்னென்னா அந்த சர்ஃபேஸோட ஏரியா டைரக்ஷன் அதுக்கு பெர்பெண்டிகுலர் ஆகும். அதான் நம்ம என் கேப்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் என்னென்னா இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் கூட அவுட்வேர்ட் ரேடியலி அவுட்வேர்ட் ஆயிருக்கும். அதான் E வெக்டர்னு போட்டிருக்கோம். இந்த E வெக்டருக்கும் என் கேப்புக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் எவ்வளோ டிகிரின்னா 0 டிகிரி. அதே மாதிரி டாப் சர்ஃபேஸில் ஒரு ஸ்மால் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணுறோம். அந்த சர்ஃபேஸோட ஏரியா டைரக்ஷன் அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அதான் என் கேப். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் அவுட்வேர்ட் ஆகிருக்கும். இந்த E வெக்டருக்கும் என் கேப்புக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் 90 டிகிரி. அதே மாதிரி நம்ம இந்த பாட்டம் சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் அவுட்வேர்ட் ஆகிருக்கு. அதுலேயும் ஒரு சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணுறோம். அந்த சர்ஃபேஸோட பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனாக என் கேப். அதுதான் ஏரியா டைரக்ஷன் சொல்லுவோம். இந்த என் கேப்புக்கும் E வெக்டருக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் எவ்வளோ டிகிரினா 90
டிகிரி. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், இந்த காசியன் சர்ஃபேஸ் சொல்லி கிராஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு என்ன, இந்த நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் த்ரூ தி கிவன் ஏரியா, இந்த ஏரியா வழி கிராஸ் ஆகிற நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் தான் நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஏரியானா இந்த காசியன் சர்ஃபேஸ் வழி கிராஸ் ஆகிற நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் தான் என்னென்னு சொல்லணும்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு the total electric flux in this closed surface find out பண்ண போகிறோம். closed surface னா இந்த Gaussian surface ஃபுல்லாக இது வழி கிராஸ் ஆகிற total flux find out பண்ண போகிறோம். அதுக்கான ஃபார்முலா phi equal to closed integral E vector dot dA vector. அது ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்ம செப்பரேட்டாக ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த சர்ஃபேஸ் என்ன சர்ஃபேஸ்னால் கர்வ்டு சர்ஃபேஸ், இது டாப் சர்ஃபேஸ் பாட்டம் சர்ஃபேஸ். இதுக்கு தனித்தனி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ண போதும். அதுக்கு என்ன பண்ணலான்னா phi equal to இது செப்பரேட் ஆனதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா க்ளோஸ்டு போடணும், சிம்பிள் போடணும்னா இன்டெக்ரல் கர்வ்டு சர்ஃபேஸ் E vector dot dA vector ப்ளஸ் ரெண்டு டாப்பும் பாட்டம் உண்டு. ஸோ இன்டெக்ரல் டாப் சர்ஃபேஸ் E vector dot dA vector ப்ளஸ் பாட்டம் சர்ஃபேஸ் E vector dot dA vector. இதான் என்ன இக்குவேஷன், ஃபர்ஸ்ட் இக்குவேஷன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் A vector dot B vector ஃபார்முலா AB cos theta. ஸோ E vector dot dA vector ஃபார்முலா EDA cos theta. என்ன ஃபார்முலா, E vector dot dA என்ன EDA cos theta. E vector dot dA என்ன EDA cos theta, E vector dot dA vector என்ன EDA cos theta. அந்த சேஞ்ச் மட்டும்தான் இங்கே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கர்வ்டு சர்ஃபேஸ்னா நான் ஆல்ரெடி சொன்னேன். என்ன சொன்னேன்னா the angle between n cap and E vector 0 டிகிரி. இந்த n கேப்பும் E vector இடைப்பட்ட ஆங்கிள் எவ்வளோ டிகிரின்னா 0 டிகிரி. அதனால் தீட்டா அதில் என்ன போட்டிருக்குன்னா 0 டிகிரி. அதே மாதிரி டாப் சர்ஃபேஸ் பாட்டம் சர்ஃபேஸ் ரெண்டுமே தீட்டா வேல்யூ 90 டிகிரி. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இந்த E vectorக்கும் n கேப்புக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் எவ்வளோ டிகிரின்னு 90 டிகிரி. அதனால் அந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன போட்டால் போதுங்கன்னா தீட்டாக்கு பதிலாக 90 டிகிரி போட்டால் போதும், டாப்லேயும் பாட்டம் சர்ஃபேஸ்லேயும். cos 0 டிகிரி வேல்யூ 1, cos 90 டிகிரி வேல்யூ 0. இந்த ரெண்டுலேயுமே cos 90 டிகிரி வேல்யூ இருக்குது. cos 90 டிகிரி வேல்யூ 0, 0 இன்டு ED என்ன தான் வேணும் 0. அதே மாதிரி இங்கேயும் cos 90 டிகிரி வேல்யூ 0, 0 இன்டு EDA 0. அந்த ரெண்டு பார்ட்டுமே 0 ஆகிடும். பேலன்ஸு இந்த பார்ட்டு மட்டும்தான். cos 0 டிகிரி வேல்யூ 1, 1 இன்டு ED என்ன தான் வரும்னா EDA. இதுதான் செகண்ட் இக்குவேஷன். ஸோ phi equal to இதை போட்டுருங்க, phi equal to integral EDA into cos 0 டிகிரி வேல்யூ 1, 1 into EDA, EDA curved surface. இது செகண்ட் இக்குவேஷன். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே என்ன அப்ளை பண்ணுறோன்னா காஸ்ல அப்ளை பண்ண போகிறோம். அப்ளைங் காஸ்ல டு தி சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ். காஸ்ல ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், phi equal to Q enclosed divided by epsilon 0. இதுதான் காஸ் லாவோட ஃபார்முலா. இந்த காஸ் லாவை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இது ஏன் போட்டிருக்கேன்னா phi equal to நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இன்டெக்ரல் EDA கர்வ்டு சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் லா ஃபார்முலா Q enclosed by epsilon 0. நெக்ஸ்ட்டு Q enclosedன்னு அந்த சார்ஜ் ஒயருக்கு இன்சைடில் இருக்கிற என்னென்னா சார்ஜஸ். நெக்ஸ்ட்டு epsilon 0ன்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். Q enclosed equal to lambda. இந்த ஃபார்முலா எப்படி வந்துருக்குன்னா நான் சொன்னேன் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி lambda equal to Q enclosed by L. நெக்ஸ்ட்டு நமக்கு தேவை Q enclosed தேவை. ஸோ Q enclosed equal to lambda L. Q enclosed equal to என்ன வரும், lambda L. ஸோ இந்த ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த EDA கர்வ்டு சர்ஃபேஸ்னு இருக்குது. இந்த கர்வ்டு சர்ஃபேஸில் இருக்கிற எல்லா பார்ட்லேயுமே என்ன சேமாக இருக்கணும், இந்த கர்வ்டு பார்ட் சர்ஃபேஸில் இருக்க எல்லா பார்ட்லேயுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கும், ஆனால் கான்ஸ்டன்ட் இருக்கும். அதனால் நம்ம கான்ஸ்டன்ட் ஆனதுனால அது என்ன பண்ணலான்னா வெளியே எடுத்துடலாம். ஸோ கான்ஸ்டன்ட் ஆனதுனால இதை வெளியில் எடுத்துடலாம். ஸோ எப்படி எழுதலாம், கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்தால் இன்டெக்ரல் DA கர்வ்டு சர்ஃபேஸ், இன்டெக்ரல் DA கர்வ்டு சர்ஃபேஸ் ஈக்குவல் டு Q enclosed என்ன lambda L by epsilon 0. Q enclosed என்ன lambda L
by epsilon 0. இது fourth equation எடுக்கிறோம். Next integral dA equal to A. Already உங்களுக்கு இந்த formula தெரியும். Integral dx equal to x. So integral dA equal to A. dA integral பண்ணா A வரும். Next இது total area of the curved surface சொல்லலாம். அதோட formula curved surface total area formula 2 pi RL. L என்ன அந்த curved part ஓட என்ன இல்லைன்னா curved surface ஓட length, R என்ன அதோட radius. பை வேல்யூ உங்களுக்கு தெரியும். இந்த வேல்யூவை இந்த ஃபோர்த் இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். திருப்பியும் ஒரு தடவை எழுதுவோம். இன்டெக்ரல் டிஏ கர்வ்டு சர்ஃபேஸ் ஈக்குவல் டு நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 2 பை RL. இதை ஃபிஃப்த் இக்குவேஷன் எடுக்கிறோம். சப்ஸ்டியூட் இக்குவேஷன் 5 இன் இக்குவேஷன் 4. சப்ஸ்டியூட் இக்குவேஷன் 5 இன் இக்குவேஷன் 4. இந்த டிஏ வேல்யூவை எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இக்குவேஷன் 4ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஃபோர்த் இக்குவேஷன் இதாக இருக்கு. E integral dA curved surface equal to lambda L by epsilon 0. ஃபஸ்ட்டு E அப்படி எழுதிடுங்க. dN என்ன 2 pi RL. இன்டெக்ரல் dN என்ன 2 pi RL equal to lambda L by epsilon 0. இதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கிறது. Substitute equation 5 in equation 4. E into integral dN என்ன 2 pi RL equal to lambda L by epsilon 0. LL cancel, balance E into 2 pi R equal to lambda by epsilon 0. Next E நம்ம find out பண்ணோம். electric field தான் find out பண்ண போகிறோம். infinitely long charged wireனால produce ஆகிற electric field find out பண்ண போகிறோம். E equal to lambda divided by இந்த 2 pi R downல வந்தால் 2 pi epsilon 0 R. ஆல்ரெடி இங்கே epsilon 0 இருக்கு. நெக்ஸ்ட் இதை வெக்டர் ஃபார்மில் எழுதலாம். E வெக்டர் equal to 1 divided by 2 pi epsilon 0 lambda by R R cap. நெக்ஸ்ட் இதுதான் சிக்ஸ்த் இக்குவேஷன் எடுத்துருக்கிறேன். இதை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ்டு ஒயர். லாங் சார்ஜ்டு ஒயர்னால ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய ஃபார்முலா இதுதான். அதோட வெக்டர் நோட்டேஷனாக இதை எழுதியிருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா 1 by R. 1 divided by R. அதான் இங்கே போட்டிருக்கு. The electric field due to the infinitely charged wire depends on 1 by R. இந்த infinitely charged wireனால ப்ரொடியூஸ் ஆக எலக்ட்ரிக் ஃபீல்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா 1 by R. ஆனால் நம்ம பாயிண்ட் சார்ஜினால் ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா 1 by R ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இந்த லேம்டா வேல்யூ 0க்கு அதிகமாக இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் லேம்டானா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, அந்த வேல்யூ 0க்கு அதிகமாக இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் அவுட்வேர்டாக இருக்கும். லேம்டா வேல்யூ 0க்கு குறைவாக இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இன்வேர்டாக இருக்கும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா எதுக்கு சூட்டபிள்னு என்ன இல்லைன்னா வேலிட்னு என்ன இன்ஃபினிட்லி சார்ஜ்டு ஒயருக்கு வேல்யூ. சப்போஸ் ஃபைனைட் சார்ஜ்டு ஒயர்னு என்ன இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ அதோட சென்டர், அந்த ஃபைனைட் சார்ஜ்டு ஒயரோட சென்டரில் மட்டும்தான் இது என்ன ஆகணும்னா வேலிட். அப்படின்னா இந்த சென்டரில் இருக்க சார்ஜினால ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் இந்த ஃபார்முலா வேலிட். ஆனால் இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ்டு ஒயருக்கு இது வேலிடான ஒரு இக்குவேஷனாக்கும். ஆனால் ஒரு ஃபைனைட் சார்ஜ்டு ஒயர்னு என்ன அதோட சென்டரில் இருக்கிற சார்ஜஸ்னால ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் இந்த இக்குவேஷன் வேலிடாக இருக்கும். நம்ம இந்த டாப்பிக்கில் பார்த்தது இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ்டு ஒயர்னால ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த டெரிவேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.